காலை 9 மணி பாரு சண்டையிடும் நேரம். பாரு வீடெல்லாம் குப்பையாக கிடக்கு. நீங்களே நல்லா பார்க்க தான் செய்றீங்க. அங்கே போறிய இங்கே வாரிய. நீங்கள் தான் க்ளீன் பண்ண உங்களுக்கு தெரியும். க்ளீன் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன கை வலிதா? நான் குளிச்சுட்டு வந்து தான் க்ளீன் பண்ணுவேன். எஃப்ஜே இப்படி சொன்னால் எப்படி? நாங்களாம் வேலை செய்வோம், குளிச்சு வந்தால் வேலை செஞ்சோம். அப்போ நாங்கள் செய்யணும்னால இன்னைக்கு தானே செஞ்சு இப்போ செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, அதாவது உங்கள்கிட்ட எஃப்ஜி யாருக்குமே சொல்லியாச்சு. ஆனாலும் நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டை க்ளீன் பண்ண முடியும். எதனால்? நான் வெறும் வயிற்றுல நான் க்ளீன் பண்ண மாட்டேன். அப்போ உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும்? நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு க்ளீன் பண்ணுவேன். ஏங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் காஃபி குடிச்சிட்டு தின்னுக்கிட்டு அது பண்ணிட்டு தான் நீங்கள் வருவீங்களா வேலை செய்யறதுக்கு? அதெல்லாம் தெரியாதுங்க. என்னால் வெறும் வயிற்றுல வேலை செய்ய முடியாது. என்ன சுபிக்ஷா பார்வை சண்டைக்கு இழுக்கும் நேரம். பாரு, என்ன பண்ணுறீங்க? தூத்துட்டு இருக்கேன். உங்களை பார்க்க தூக்குறமே இல்லை, கொஞ்சமே அழுத்தி தூருங்க பாரு. இதை வச்ச தூக்கமாக இல்லாமல் எப்படி இருக்கு பாரு? நீங்கள் குப்பையே வர மாட்டேங்குது பாரு. நீங்கள் என்ன பாரு இப்படி பண்ணுறீங்க? நான் இப்படி தான் தூப்பேன். ஓகேவா? என்ன மணி எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. அக்கா நீங்கள் வாங்க அக்கா, ஒழுங்கா நீ என்னும் பார்த்துட்டு இருந்துக்க. நான் இப்படி தான் தூப்பேன். பாரு, இந்த குப்பையெல்லாம் கூட்டிட்டு அந்த முக்கில் கொண்டு வச்சு அந்த குப்பையில கட்டி நீங்கள் வெளியே கொண்டு போட்டுருங்க. அது என்னோட வேலை இல்லை. ஏன் தூக்குறது மட்டும்தான் என்னோட வேலை. இல்லை பாரு, அது புரியலை. இது கூட்டுறது உங்கள் வேலைனா குப்பையை அள்ளி போடுறது உங்கள் வேலை தானே பாரு. என்னோட வேலை இல்லை. நீங்கள் கூட்டி வச்சு நான் கூட்டி வச்சுட்டு நீங்கள் கட்டி வைங்க, நான் கொண்டு போகிறேன். இல்லை இல்லை பாரு பாரு கனியக்கா, கனியக்கா என்ன பிரச்சனை? அக்கா, அதாவது வீடை கூட்டுறாங்க, சரி, வீடை கூட்டி குப்பையை கொண்டு கெட்டி அள்ளி போடுறது அவங்களோட வேலை தானே. ஆமாம் பாரு, அது உங்கள் வேலை தானே. நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ கிளீனிங்னு வரும்போது அந்த இடத்துல குப்பை இருக்குன்னா அதை க்ளீன் பண்ணி உங்கள் வேலை தானே. அதை அப்புறப்படுத்தே உங்கள் வேலை தானே. அது எங்களுக்கு அப்படி சொல்லலை. எனக்கு தூக்க மட்டும் சொன்னாங்க. நான் தூத்து வச்சுட்டு அவங்க தூக்குற மாதிரிலாம் என்னால் தூக்க முடியாது. எனக்கு குனிஞ்சு நிமிரெல்லாம் முடியாது. தலையா நான் முடிவெடுக்கிறேன், சரியா? நான் சொல்றதை கேளுங்க. பாரு, உங்களால் வேலை செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லை செய்ய முடியாதா விளக்கு மாதிரி அப்படி ஒதுக்கி வைங்க. நாங்கள் வேற ஒரு கிளீனிங் டீம் போட்டு பார்த்துருவோம் வேலையை. நீங்கள் அங்கே சமைச்சு வச்சுருப்பாங்க, சாப்பிடுங்க, உங்கள் பெட்டு ஃப்ரீயாக இருக்கு, போய் படுத்து தூங்குங்க. இவன் தான் எங்களால் பண்ண முடியும், சரியா? ஜூஸ் கடை டாஸ் ஸ்டார்ட் ஆகும் நேரம். மேடம் சொல்லுங்க. வினோத், ஜூஸ் ரெடி. இது என்ன ஜூஸ்? தர்பூஸ் ஜூஸ். தர்பூஸ் ஜூஸ். இன்னும் இது நீங்கள் எங்களை கிண்டல் அடித்த மாதிரி இருக்கு, ஒழுங்காக சொல்லுங்க சார். இது தர்பூஸ் ஜூஸ் தான் சார். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, நாங்கள் செக் பண்ணுறதோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது நீங்கள் பார்க்குறீங்களா நான் பார்க்கவா? இல்லை, நான் ஃபஸ்ட் பார்த்துக்கிறேன். சரி, அதை பார்த்து. வினோத் நல்லா பண்ணியிருப்பாவில், அப்படி தானே வினோத்? பரவாது, என்னாச்சு? ஓகே, ரம்யா இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அப்ரூவல் கொடுக்காங்க. டேட்டா ஸ்மெல்லை பாருங்கள், டேஸ்ட்டு பாருங்கள். அது எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காவில, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, டேமேஜ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் அதனால் எல்லாம் பாருங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரெண்டும் ஓகே, ரெண்டும் இல்லை 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 பாரு, நான் பார்க்கணும். பாரு, எனக்கு என்னமே இது ஓகேயா இருந்த மாதிரி தெரியல. பாரு, பாரு இங்கே பாருங்க, எழுந்திருக்கு பாருங்க. ஓ, சரி சரி. ரிஜெக்ட் பண்ணுங்க. இதுல இல்லை, எல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது பாரு. நீங்கள் ஒரு தடவை பட்சமாக போன மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அது வேணும். சரிங்க சரி. இது வந்து நான் டேஸ்ட் பார்க்கணும். ஸ்மெல்லு ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்கு. டேஸ்ட் இல்லை. என்ன பொருள் பார்க்குறீங்க? டேஸ்ட் இல்லை. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே ரிஜெக்ட் தான். ஆனால் இல்லை ரெண்டுமே ரிஜெக்ட் பண்ணுங்க. நானே நம்ம இங்கே இருக்க சபரி, எஃப்ஜே, ஆதிரை, இந்த மூணையும் என்ன ஆனாலும் வின் பண்ண வச்சு கொடுத்துறாரு. அப்போ வினோத் என்ன வின் பண்ணணும்? வின் பண்ணியாச்சு. எப்படி வினோத்தையும் அது ஏன்னா தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கனாக இருந்த என்ன இங்கே வந்த கொரட்டை குமாராக மாற்றி விட்டான். அதனால் வந்து வினோத்தும் வின் பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்லி நான் ஒத்துக்கிடுது. சரிண்ணா ஓகே, உங்களுக்காண்டி ஒத்துக்கிறேன். அப்போ ஓகே. அப்போ சுபிக்ஷாவும் ரம்யாலும் யார் வின் பண்ண வைக்கணும்? அது நம்ம அதுக்கப்புறம் முடிவு எடுத்துப்போம். ஓகே. பாரு சுபிக்ஷாவிடம் டீல் போடும் நேரம். சுபிக்ஷா, நீ வாங்க.
சொல்லுங்கக்கா. இல்லை இப்போ உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டா நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? அக்கா நீங்கள் என்கிட்ட என்னக்கா எதிர்பார்க்குறீங்க? நான் உங்கள் கையை அனுப்பி விடணுமா, காலை அனுப்பி விடணுமா? இல்லை அந்த அளவுக்குலாம் வேண்டாம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் தந்தால் போதும். சரிக்கா, உங்களுக்காக நான் கொடுக்குறேன். சரி, அப்புறம் நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருவேன். ஓகேக்கா. போடுங்க மெதுவா. அக்கா 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 இன்னும் 2 இருக்குங்க, அதை எடுத்து வந்துடுறேங்க்கா. எடுத்துகிட்டு வரதா பிரச்சனை இல்லை. இதுதான்க்கா அது. என்னம்மா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. அக்கா சுத்தமாக பேசாதீங்க அக்கா. பக்கத்து ஷாப்பில் ஆள் இல்லை, ஒன்று கடிக்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணி வச்சது தான் 2மே. அவங்க ஒன்று கடிக்க ஒன்று கேட்ப நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். இதே நம்ம பேரில் போட்டு பாஸ் ஆக்கி விட்ருங்க எப்படியாச்சு. உனக்காண்டி இல்லைனாலும் எவிக்ஷன் ஃப்ரீ பாஸுக்காண்டி நான் பண்ணுறேன். சட்டம் என் கையில். ஓகே சுபிக்ஷா நல்லா பண்ணியிருக்காமா நீ? ஓகே, நல்லா இருக்கு. வீரமா ஒழுங்காக பார்த்துக்கிடும். நல்ல கலர். நல்லா இருக்கு, கரெக்டும் அருமையாக இருக்கு. ஓகேவா? அதிகமாக கொஞ்சமாவது பார்க்க விடுமா? பரவாயில்ல, அவன் அருமையாக பண்ணிப்பான். அந்த பிள்ளை நல்லா பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும். இருமா, ஒரு பாட்டில் ஒழுங்காக செக் பண்ணுவோமா? இருமா, வேறு அப்படிலாம் பார்த்தா சந்தேகப்படுவோம். பாருங்க, அழகாக இருக்கு தெரியுதா? டேஸ்ட்டு பார்க்கணும்ல. ஏமா என்னம்மா இது? எவ்வளோ கிளியராக இருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. பாதி பாட்டில் தான் இருக்குது, வேற யாரும். பரவாயில்ல, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைங்க. இன்னும் பாருங்க நல்லா இருக்கு. அவர் அருமையாக பண்ணி வச்சிருக்காங்க. டேஸ்ட்டு பார்ப்போமா? இல்லைண்ணே, அந்த பிள்ளை நல்லா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இந்த வெயில் வேற அடி, கொஞ்சம் டேஸ்ட்டாக குடிச்சு பார்க்குறேன். பரவாயில்ல, நான் மக்கள் நல்ல வெளிலேருந்து நல்லா வாங்கி தரேன். ஓகேவா? எதுக்காண்டி எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ்க்காண்டி இப்படிலாம் பண்ணணுமா நான் கேட்குறேன். நான் என்னென்ன பண்ணேன், உனக்கும் சேர்த்து தான், எல்லாமே உனக்கும் தான். ஓகேவா? சரி, ஏதோ பண்ணுற அப்புறம் எழுதுவோம். சுபிக்ஷா தான் பாஸ் பண்ணுறோம். ஓகே. சுபிக்ஷா பாருவுக்கு ரிவிட் அடிக்கும் நேரம். சுபிக்ஷா, வணக்கம் சார். நீங்கள் மொத்தம் 33 காயின் வின் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? ஆமாம் சார். அப்போ உங்களுக்கு இப்போ 33 காயின் கொண்டு கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை காயினை வெளியே கொண்டு போகிறீங்க, எத்தனை உங்களுக்காண்டி வச்சுக்க போகிறீங்க? 30 காயின் எனக்குன்னு வச்சுக்கிறேன் சார். அப்போ 3 காயின் நீங்கள் வெளியே கொண்டு போகிறீங்க, அப்படி தானே? ஆமாம் சார். ஓகே, நீங்கள் போகலாம். நன்றி பிப்பா. காமு இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கு நீ? என்ன அவன் ஏமாத்திட்டான். சரி, இப்போதாச்சும் புரிஞ்சுக்க. எல்லாரும் இந்த வீட்டில் எல்லாரும் இப்படி தான். என்ன எல்லாரும் சொன்னாங்க, நான் கேட்கல. சனியை இப்படி பண்ணிட்டு. இனிமையாச்சும் புரிஞ்சுக்கோ. நான் வந்து எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சரி அழாத. நீ அவளை எதுக்காக நம்பின? அந்த ஒரு பாசுக்காண்டி தாரேன்னு சொல்லியிருந்தேன். எப்படி ஏமாத்திட்டான், நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டான். அவன் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீட்டில் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். எத்தனை வாட்டி போட்டாலும் உனக்கு புத்தி வராது. இனிமே அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத விஷயம்னு ஒன்றும் கிடையாதுல்ல. எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது தான். அவன் அந்த வீட்டில் இருந்து என்னைக்காச்சும் நல்லது பண்ணியிருக்காளா, நல்லதை யோசிச்சிருக்காளா? எல்லாம் சொகுசு வாழ்க்கை. வந்ததுலேருந்தே அங்கே இருக்கால, அதனால சொகுசு வாழ்க்கையில் அப்படி. சனியனை என்ன சும்மாவே விடக்கூடாது. அவள் என்ன இந்த வீட்டில் ஜெயிக்கவே கூடாது. என்னோட டார்கெட் அவள் தான். நான் அவள் ஜெயிக்கிறோனோ இல்லையோ, அவள் ஜெயிக்க கூடாது.